வணக்கம். இதில் வந்துட்டு இந்த உணவு மயக்கம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? உணவு மயக்கம், அதாவது ஃபுட் கோமான்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு வந்துட்டு சாப்பிட்ட உடனே ரொம்ப அப்படி மாதிரி மயக்கமாக இருக்கும். அவங்களால வந்து பிரிஸ்காக ஆக்டிவாக வந்து வந்து இருக்க முடியாது. அவங்க வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி அதை வந்து இப்போ ஆஃபீஸில் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஃபோர்ஸ் பண்ணி அந்த அந்த வேலையை வந்துட்டு செய்வாங்க. ஆனால் வந்து அவங்க அந்த அந்த ஒரு அந்த ஒரு ஒரு மயக்கமான ஒரு ஒரு அதே மாதிரியான வந்து ஒரு நிலையில தான் வந்துட்டு இருப்பாங்க அவங்க. ஏன் ஒரு ஒரு 3 ஹவர்ஸ்க்கு கிட்ட அது வந்து கண்டினியூ ஆகும். சரிங்களா? இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து நம்மளுடைய உடம்பு நமக்கு சொல்லுற வந்து ஒரு பாஷை. சரிங்களா? நம்முடைய உடல் மொழி இது. என்ன சொல்லுதுன்னா, நம்முடைய உடம்பு நமக்கு நீ எனக்கு எந்த ஃபுட்டு சாப்பிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டு வந்து இந்த ஒரு மயக்கம் மாதிரி வந்து ஃபீல் வந்துச்சோ அந்த ஃபுட்டை நீங்கள் சுத்தமாக நீங்கள் எடுத்துக்கக்கூடாதுன்னு அர்த்தம். சரியா? நீங்கள் சாப்பிடக்கூடாது. அதுக்கு மாற்றான பொருள் நீங்கள் சாப்பிடணும். ஆனால் அதை தவிர வந்து ஒரு வேறு மாதிரி பொருட்கள் கொஞ்சம் ஹெல்த்தியாக சொல்கிறது புரியுதுங்களா? க்ரீன்ஸு, அந்த காய்கறி, இந்த மாதிரி கொஞ்சம் வந்து இந்த விட்டமின்ஸ் மினரல்ஸ், அதாவது வந்து பொதுவாக சொல்லுவாங்க இல்லையா, அந்த நியூட்ரிஷியஸ் ஃபுட்டுன்ட்டு அந்த மாதிரியான உணவுகளை நீங்கள் சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய உடம்பு வந்துட்டு எதிர்பார்க்குது. சரிங்களா? அதைத்தான் அது அந்த மாதிரி சொல்லுது. அதனால் அதை நம்ம வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டு இதான் இது அந்த ஃபுட் கோமாதுக்கான காரணமே வந்து இதுதான். சரிங்களா? இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்முடைய உணவு முறையை நம்ம உடல் மொழிக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றி அமைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ரொம்ப நாள் சந்தோஷமாக வாழ முடியும். இல்லைங்களா? அதுக்காக தான் அது செய்கிறது அந்த மாதிரி வேலைகளை. ஓகேங்களா? நன்றி.